அப்துல்லா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை. அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இப்போது பார்ப்போம். ஹாஷிம் அப்துல்லா அவர்களின் பாட்டனார். மக்களே, இவர்தான் ஹாஷிம். மக்காவில் சிறந்த மனிதரும் சிறந்த செல்வந்தருமாக இருக்கிறார். இவர் ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் டீல் புகட்டுவதும் இவர் பொறுப்பில்தான் இருக்கிறது. நாங்கள் வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் நோக்கி செல்கிறோம். சிறிது காலம் இங்கு ஓய்வெடுப்பதற்காக உங்களிடம் அனுமதி கேட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஹாஷிமை பற்றியும் அவரது வம்சத்தை பற்றியும் நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். அவர் எவ்வளவு காலம் இங்கு திரும்பினாலும் தங்கிக் கொள்ளலாம். மதினாவில் சிறிது காலம் தங்கியிருந்த ஹாஷிம் அவர்கள் நஜ்ஜார் கிளையை சேர்ந்த அம்ரி என்பவரின் மகள் சல்மாவை திருமணம் முடித்தார்கள். அங்கேயே சிறிது காலம் வாழ்ந்து வந்தார்கள். தன் வியாபார குழுவுடன் பாலஸ்தீனத்தில் உள்ள கஸாவை அடைந்தபோது ஹாஷிம் அவர்கள் மரணமடைந்தார்கள். ஹாஷிம் அவர்கள் மரணம் அடையும் போது அவருடைய மனைவி சல்மா அவர்கள் அப்துல் முத்தலீஃபை கருவுற்றிருந்தார்கள். ஹாஷிம் அவர்கள் மரணம் அடைந்த செய்தி காட்டுத்தீ போல் மக்காவில் பரவியது. ஹாஜிகளுக்கு உணவளிக்கும் பொறுப்பை ஹாஷிமின் சகோதரர் முத்தலிஃபிடம் சென்றடைந்தது. மதீனா. ஹாஷிம் அவர்கள் மரணம் அடைந்து சில மாதங்களில் அம்ரின் மகள் சல்மா இன்றிரவோ அல்லது நாளையோ அழகான பிள்ளையை பெற்றெடுக்கப் போகிறாள். பிறக்கப் போகும் இக்குழந்தைதான் என் மகளுக்கு ஹாஷிமுடைய அழகிய நினைவுகளை கொடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் மகள் அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளாள். அவளும் நலமாக இருக்கிறாள். இக்குழந்தைக்கு நான் ஷைபா என்று பெயர் சூட்டுகிறேன். ஹாஷிம் சல்மாவின் மகன் ஷைபா தன் தாய் பாட்டனாருடைய அன்பு அரவணைப்பில் மதினாவில் வளர்ந்து வந்தார். மக்கா. ஷைபா பிறந்த 8 வருடங்களுக்கு பிறகு. மக்காவாசிகளே, ஒரு நற்செய்தி. ஹாஷிமுக்கு ஒரு அழகிய மகன் இருக்கிறான். அவன் தன் தாய் பாட்டனார் அரவணைப்பில் மதினாவில் வளர்ந்து வருகிறான். முத்தலீஃப், ஹாஷிமின் சகோதரர். முத்தலீஃப், என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் மதினாவுக்கு சென்று என் சகோதரனின் மகனை மக்காவுக்கு அழைத்து வரப்போகிறேன். ஹாஷிமின் மகன் ஷைபாவை அழைத்து வர முத்தலிஃப் மதினா புறப்பட்டார். அங்கு சென்று அம்ரு மற்றும் அவருடைய மகள் சல்மாவை சந்தித்தார். தன்னுடன் ஷைபாவை மக்காவுக்கு அனுப்புமாறு இறைஞ்சினார். ஆனால் அவனுடைய தாய் அனுப்ப மறுத்து விட்டார்கள். ஹாஷிமின் மரியாதைக்கும் சொத்துக்கும் உரிய ஒரே வாரிசு ஷைபா. அவரை நான் நல்ல முறையில் பார்த்துக் கொள்கிறேன். என்னுடன் அவரை அழைத்துச் செல்ல எனக்கு அனுமதி தாருங்கள். முத்தலிஃபின் மீது ஏற்பட்ட நம்பிக்கையால் ஷைபாவை முத்தலிஃபுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். முத்தலிஃப் தன்னுடன் ஷைபாவை அழைத்து கொண்டு மக்கா புறப்பட்டார். மக்கா வந்தடைந்த முத்தலிஃபுடன் இந்த சிறுவனை கண்டவுடன் மக்கள் சிறுவனை பார்த்து அப்துல் முத்தலிஃப் என்று அழைத்தார்கள். முத்தலிஃபினுடைய அடிமை என்று அழைத்தார்கள். வாயை மூடுங்கள். இச்சிறுவன் என் சகோதரனின் மகன் ஷைபா. மக்கள் முதலில் அழைத்த அப்துல் முத்தலிஃப் என்ற பெயரிலே சிறுவர் ஷைபா மக்காவில் பிரபலமானார். அப்துல் முத்தலீஃப். அப்துல்லா அவர்களின் தகப்பனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார். முத்தலிஃபின் அன்பு அரவணைப்பில் அப்துல் முத்தலிஃப் வளர்ந்தார். அவர் வாலிப வயதை அடைந்ததும் அவருடைய பொறுப்புகளை பற்றி முத்தலிஃப் கூறினார். முத்தலிஃப் யமன் நாட்டில் உள்ள ரதுமான் என்னும் இடத்தில் மரணம் அடைந்தார். அதனால் துயரத்தில் இருந்த அப்துல் முத்தலிஃபிடம் மக்காவாசிகள் முத்தலிஃபின் பொறுப்புகளையும் காபாவின் உடைமைகளையும் ஒப்படைத்தனர்.